ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, போகி பண்டிகையுடைய சிறப்புகள் பத்தி தாங்க பார்க்க போறோம். மார்கழி மாதத்தில் கடைசி நாள் போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறதுங்க. மனிதன் மாற்றங்களுக்கு உட்பட்டவன். எப்போதும் புதுமையா இருக்க வேண்டும் என்று தான் நம்ம நினைப்போம். இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்க்கை நடத்துபவர்கள் முன்னேற்றம் பெறுகிறார்கள். பழையன கழிதல் வேண்டும், புதியன புகுதல் வேண்டும் என்பது இலக்கணம் சொல்லும் வாழ்வியல் நுட்பம்ங்க. இந்த இலக்கணத்துக்கு உதாரணமாக திகழும் பண்டிகை நாள் தான் போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. தை முதல் நாள் மகர மாதம் பிறக்கும் நாள். இது மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகிறதுங்க. மகர சங்கராந்தி நாளில் புத்தரிசி கொண்டு படையலிட்டு கதிரவனை வணங்குவது பழக்கம். புத்தரிசியோடு வீடும் புதுப்பொலிவோடு திகழ வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த காலத்தில் வீடுகளுக்கு வெள்ளை அடிப்பார்கள், காவி தீட்டி அலங்கரிப்பார்கள். வீட்டிலுள்ள வேண்டாத பொருட்களை விலக்குதல் அவர்கள் செய்யும் செயல்களில் ஒன்று. அந்த பழையன கழித்தலை கொண்டாடும் நாள்தான் போகி பண்டிகைங்க. வீட்டிலுள்ள குப்பைகளை மட்டுமல்ல, நம் மனதில் உள்ள அழுக்குகளையும் அகற்றிவிட்டு தூய்மையான மனத்துடன் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய நாள் போகி பண்டிகை. என்னங்க, இன்னைக்கு போகி பண்டிகையுடைய சிறப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே போன்று மீண்டும் மற்றும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.